எல்லா உறுப்பினர்களிடத்திலேயும் நாங்கள் கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அவர்கள் முன்வரைவுகள் தர சொல்லி அதை வைத்துத்தான் நாங்கள் அந்த நிபுணர்கள் கொடுத்து ஆக்கப்பூர்வமான திட்ட வரைவுகளை செய்ய போகிறோம். அதை நேற்றைய தினமும் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். பொறுத்து வீடு சம்பந்தமாக நாங்கள் தெளிவான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதை முற்றாக நிராகரிப்பதாக. அது சம்பந்தமாக 16 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து வைத்து பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் கடிதமும் கொடுத்திருக்கிறோம். அமைச்சர் சுவாமிநாதன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற நான் செய்தே இங்கே யாழ்ப்பாணத்திலேயே சொல்லியிருக்கிறேன். ஜனாதிபதி எங்களுக்கு தெளிவாக சொன்னார், நானும் இதற்கு எதிர்ப்பு என்று சொன்னார். ஆனால் இந்த மாற்று திட்டம் ஒன்றையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அது மிக முக்கியமானது. ஏனென்றால் அப்படி ஒன்றை நாங்கள் முன்வைக்காவிட்டால் சுவாமிநாதன் சொல்வது சரியாகிவிடும். கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்று. இது அப்படி அல்ல. அரசாங்கத்துக்கு குறைவான செலவிலேயே கூடுதல் எண்ணிக்கையான கல்வீடுகள் கட்டுவதற்கு உள்ளூர் வங்கிகளுடைய தெளிவான பிரேரணையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆகையினாலே அவர் அதற்கு இனி சாட்டுப்போக்கு சொல்ல வழியில்லை. அப்படி இருந்தாலும் அவர் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சிந்திக்க தலைப்பட்டால் மோசமான பதில்கள் தான் மனதுக்குள்ளே வருகிறது. இந்த 7-8 லட்சத்துக்கு கல்வீடு கட்டக்கூடியதாக இருக்கிற போது அதைவிட 3 மடங்கு பணம் செலவழித்து தற்காலிக பொறுத்து வீடு செய்வதற்கு ஏன் இவ்வளவு முனைப்பாக அவர் இருக்கிறார்? அதுவும் ஒரு குறித்த நிறுவனத்துக்குத்தான் அதை கொடுப்பேன் என்று அவர் ஒற்றைக்காலிலே நிற்கிறார் என்பதிலே பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அவருடைய அமைச்சு விவாதம் 6ஆம் தேதி வருகிற போது நாங்கள் அது சம்பந்தமான அந்த கேள்வி கோரல் சம்பந்தமான சில விடயங்களை வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க இருக்கிறோம். அது இருக்கிறது. அது அப்படி இருப்பதை புதிய அரசியலமைப்பு சட்டத்திலேயும் தொடர்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு மாற்று கருத்து ஒரே ஒரு சிறிய கட்சி தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் பெரும்பாலாக அது ஏற்கப்படும். ஆனால் அது மட்டுமல்லாமல் முன்னொரு தடவை மங்கள குணசிங்க அவர்களுடைய தெரிவுக்குழு சிபார்சிலே ஒரு மேல் சபை ஒன்று, ஏபெக்ஸ் கவுன்சில் என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது. அந்த வழியிலே சிந்தித்து சில விடயங்கள் சம்பந்தமாக 2 மாகாண சபைகளும் இணைந்து செயற்படுகிற ஒரு பொறிமுறையும் ஒத்துழைப்பு என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அரசியலமைப்புக்குள்ளே சேர்த்து கொண்டால் காலப்போக்கிலே அந்த ஒத்துழைப்பு நடைபெறுகிற போது அதன் மூலமாக நம்பிக்கை ஏற்படலாம், வலுக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இதிலே ஒரு கவனத்தையும் நாங்கள் செலுத்த வேண்டும் என்னவென்று சொன்னால், அப்படியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிற போது சில வேளைகளிலே இருக்கிற நம்பிக்கையும் இல்லாமல் போகிற வண்ணமாக 2இல் ஒரு பகுதி செயற்பட முடியும். ஆகையினாலே இது மிகவும் பொறுப்புணர்வோடு, விசேடமாக அரசியல் தலைவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஏற்கனவே மிகவும் தாழ் நிலையிலே இருக்கிற பரஸ்பர நம்பிக்கையை இன்னும் இல்லாதொழிக்கிற விதமாக நாங்கள் பேசுவதோ செயற்படுவதையோ தவிர்க்க வேண்டும்.